வணக்கம். நம்ம சிஎம் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இது எதுக்காக இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்றது அதில என்கோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அத நம்ம டீகோட் பண்ணினோம்னா நெறைய விஷயங்கள் வருது. மூகாம்பிகை கோயில் வந்து கொல்லூர்ன்ற ஊர்ல இருக்கு. கொல்லூர்ன்றது கொல்றது. கொல்லம்பற்றை அப்படின்ற இடமா இருக்கும். கொல்லம்னு கேரளால இருக்கு. அந்த கொல்லம் தான் கொல்லம்பற்றைன்னு திருமிகு பாண்டியன் ஐயா சொல்லியிருக்காங்க. அங்க தான் வந்து மகாபாரத போர்ல கொல்லம்பற்றைய திருதராஷ்டிரன் கிட்ட இருந்து சகுனி வாங்கிட்ட மாதிரி சகுனி வாங்கிட்டாரு அப்படின்றத ஐயா டீகோட் பண்ணியிருந்தாங்க. கொல்லூர்னா இந்த எடுக்கிற ஊருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த யூதன்கள் உடுப்பியில தானே வந்து இறங்கினாங்க. உடைப்பு அவங்களோட கப்பல் உடைஞ்சு அந்த உடுப்பியிலேருந்து வெளியில வந்தாங்க. அந்த இடம் வந்து இங்கதான். இந்த இடத்துல வந்து யூதன்களை கொன்றுப்பாங்க. கிருஷ்ணர் கொண்டிருக்கலாம், இல்லைன்னா ராவணன் கூட கொண்டிருக்கலாம். ஏன்னா ராவணனோட கதையும் இதுல கனெக்ட் ஆகுது. எப்படின்னா மூகாம்பிகைன்றதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. மூக்கன் அப்படின்ற ஒருத்தனுக்கு ஒரு அசுரன், அது அது ஒரு கதை. ஒரு மூக்கன்ற ஒரு அசுரனை வந்து கொல்ற மாதிரியும் அதுக்காக ஏதோ சாங்கியம் எல்லாம் பண்றாங்க. 3 இடம் நேர்கோட்டுல வருது. கன்னியாகுமரி, மூகாம்பிகை, அப்புறம் மகாபலேஸ்வரர். மகாபலேஸ்வரர் தான் முக்கியமான கோவில். ஏன்னா அங்கதான் ராக்கெட்லாம் போற மாதிரி அந்த தேர் இருக்கு. தேரோட்டம் மிக முக்கியமான விசேஷமா இருக்கு. கார் ஸ்ட்ரீட்னே ஒரு மார்க்கெட்டுக்கு இருக்கு. அது அந்த வழியாக தான் அந்த தேர் போகுது. அந்த தேர் அசல் ஹாட் ஏர் பலூன் மாதிரி இருக்கு. முருகன் அங்க ஹாட் ஏர் பலூன்ல போயிருக்கலாம். இல்லைன்னா ராவணன் சித்தர் வந்து அங்க ஃபிளைட் ஏற்படுத்தி இருக்கலாம். இல்லைன்னா கருத்தினன் சித்தர் வந்து அங்க ராக்கெட் விட்டுருக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ராக்கெட் மாதிரி தான் அந்த தேர் போகுது. அங்க கோகர்ணான்னு சொல்றாங்க. கோகர்ணான்னா ப்ராபபிலி கிருஷ்ணனா தான் இருக்கணும். ஏன்னா கோனா பசு, கர்ணன்கிறது மகாபாரதத்தை குறிக்கிறதுனால பசுவோட காதுல இருந்து தான் அந்த சிவன் வர்றாருன்ற மாதிரி இன்னொரு கதையெல்லாம் சொல்றாங்க. கிருஷ்ணன் மகாபாரதம் அப்படிதான் வருது. கர்ணன் கிருஷ்ணன் மகாபாரதம் கர்ணன் இந்த கதைகளை தான் சொல்ற மாதிரி இருக்கு. துர்கையை கொன்னு ஏதோ 108 இடத்துல தூக்கி எறிஞ்சாங்களாம் அவங்களோட துர்கையோட பாடி பார்ட்ஸ. அதுல இது 51வது இடமா. 51னா அப்ப இது 6 சகுனி. இது சகுனிய குறிக்குது. சகுனினா கிருஷ்ணன் தானே. இந்த மூகாம்பிகைக்குள்ள ஒரு அம்பிகையா இல்லாம லிங்கமா இருக்காங்களாம். அந்த லிங்கம் வந்து ஒரு ரேகை மாதிரி ஒண்ணு ஓடுது. அந்த ரேகை அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பெண் அப்படின்னு சொல்றாங்க. வந்து தங்க நிறத்துல இருக்கான். சங்கராச்சாரியார் வந்து நிறுவினாராம். பரசுராமன் வந்து நிறைய கோயில்கள் நிறுவியிருக்காராம். அதுல ஒன் ஆஃப் த கோயில் இந்த ஒரு கோயில் பரசுராமன் கட்டின கோயில் அப்படின்னு. பரசுராமன்றனால இதுல மஞ்சளா வச்சிருக்காங்க, தங்க லிங்கமா வச்சிருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரன்றதுனால துர்கையும் பரசுராமன்றதுனால ஆதி சங்கரரோட கனவுல அம்பிகையோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு அந்த லட்சணத்துல இந்த முகத்தை பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி அதை தேரோட்டமா கூட்டிட்டு போறாங்க. இங்க எதுக்காக வாழ் வைக்கிறாங்கன்னா எதிரிய கொல்றதுக்கு. அதாவது கிருஷ்ணன் வந்து எதிரிய கொண்டிருக்காரு, இல்ல ராவணன் வந்து எதிரிய இந்த 3 இடத்துலயும் கொண்டிருக்கலாம். கன்னியாகுமரி, கொல்லூர், மகாபலேஸ்வரர் வந்து எதிரிய வெல்றதுக்காக உள்ள 1970ஸ்ல போயிருக்காரு எம்ஜிஆர். ஒரு தங்க வாள் கொடுத்திருக்காரு 1.5 கோடிக்கு. இப்போ விஜய் வந்து வெள்ளி வாள் கொடுத்திருக்காரு 1.5 லட்சத்துக்கு. 1.6 கேஜிக்கு 1.5 கோடிக்கு தங்க வாள் எம்ஜிஆர் கொடுத்திருக்காரு. 1.6 அதே 1.6 கேஜிக்கு வெள்ளி வாள் அதே சைஸ்ல அதே மாதிரி விஜய் வந்து கொடுத்திருக்காரு. ஆனா 1 லட்சம். யூதர்கள் வந்து எதையுமே சொல்லிதான் செய்வாங்க. சொல்லலைன்னா அவங்களுக்கு மண்டை வெடிச்சிடும். அவங்க சொல்லிட்டாதான் அவங்களுக்கு வந்து அது கன்ஃபெஷன் மாதிரி. நியூஸ்லயும் சுமதின்னு ஒரு ஆன்மீகவாதி வந்து நியூஸ்ல சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்க அந்த கோவிலை பத்தி. ஆனா கோவிலை பத்தி சொல்றாங்க. காட்டுறதெல்லாம் விஜய் வந்து இறங்குறது, விஜய் சாமி கும்பிடுறது, விஜய் இது பண்றது. அப்ப விஜய் தானாவே கார் ஓட்டிட்டு போறது, வர்ற வழியில மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறது. அதெல்லாம் செட்டப் தானே. அதெல்லாம் வந்து முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணப்பட்டதுதான். கன்ஃபியூஸ் பண்றாங்க. அந்த காலத்துல இவ்வளோ செல்வம் வச்சிருந்தோம். தமிழ்நாட்டுல இவ்வளோ செல்வங்கள் இருந்தது. 1.5 கோடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் கூட கொடுக்க முடியல. தானே கார் ஓட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. எப்படி இருந்த தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சு அப்படின்றது. டாக்டர் நளின்குமார்னு ஒருத்தரும் ஒரு வாள் கொடுத்துருக்கிறாரு. வெள்ளி வாள் தான். அது கிட்டத்தட்ட 30 லட்சமோ என்னவோ. ரொம்ப பாப்புலரான ஆளுங்க எல்லாருமே இங்க வராங்க. இளையராஜா ஜனனி இந்த பாட்டு இங்கதான் பாடியிருக்காரு. ஜேசுதாஸ் இங்க வந்து பாடுறாரு. எதிரிகளை வீழ்த்தணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வர்றாங்க. பொதுவா
வெளிநாட்டினரையோ, இல்ல மற்ற இனத்தவரையோ கோவிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா, சிஎம் சார அனுமதிச்சிருக்காங்க. மூகாம்பிகை கோயிலுக்கு 64 நீர்வீழ்ச்சி தனித்தனியா வருதாம். அதெல்லாம் சேர்ந்து சௌபர்ணிகா நதின்னு போகுது. அப்போ இந்த 64 நீர்வீழ்ச்சிங்கிறது 64 கலைகளான 64ன்றது ராவணனை குறிக்கிறது. சிஎம் சார் வீரபத்ரன் சாமிக்கும் ஒரு பூஜை பண்ணியிருக்கிறாரு. அப்போ வீரபத்ரன்கிறது யாரு? நம்ம ராவணன் தான். வீரபத்ரனுக்குள்ள நட்சத்திரம் பரணி. அந்த பரணி நட்சத்திரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்காரு. வெள்ளிக்கிழமை ராவணனுக்கு உகந்த நாள். ஸோ வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்துல வந்திருக்காரு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரத்துல முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு விஜய் சார். ஒரு வேல் எடுத்துட்டு. அங்கேயும் முருகன் சன்னதிக்கு பின்னாடி 3 லிங்கம் இருக்கு. அந்த லிங்கம் தான் ராவணன் இந்திரன் சித்தர். அது யாருக்குமே பொதுவா மக்களுக்கு காட்ட மாட்டாங்க. அங்க போய் ஒரு பூசை போட்டிருக்காரு. அங்கேயும் வேலை பூசை பண்ணியிருக்காரு. அதுவும் வீரபத்ரன் தான். மூகாம்பிகை கோயிலையும் வீரபத்ரனுக்கு தான் முக்கியமான பூசைகள்லாம் நடக்கும். வீரபத்ரன், பரசுராமன், துர்கை இவங்க தான் மூகாம்பிகைன்னு மூன்று வழிபாடு ஸ்தலமா காட்டுறாங்க. ஆனா அவங்க சொல்ற நிறைய கதையெல்லாம் சொல்றாங்க. சரஸ்வதி, லட்சுமி, துர்கா அவங்களுக்காக தெய்வங்கள், 3 கன்னிகள் அப்படின்லாம் சொல்றாங்க. சப்த ஒரு கன்னி தான். சண்டி ஹோமம்னு பண்ணுவாங்க. சண்டிங்கிறது யார் தெரியுமா? சண்டி கழுதைன்னு சொல்லுவோம்ல. சண்டி கழுதையா வேலை செய்யாத, சண்டி கழுதை மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. சண்டி வேலையெல்லாம் செய்யாதன்னு சொல்லுவோம்ல. சண்டின்னா பரசுராமன், சகுனி, ராமன் தான். நேரடியா சொல்ல முடியாதனால கோடடா நம்ம மூதாதையர்கள்லாம் திட்டி இருக்கிறாங்க. சண்டிக்காக ஹோமம் பண்றாங்க. ஸோ சண்டி ஹோமம் எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா அம்மா பண்ணியிருக்காங்க, இப்போ விஜய் சாரும் பண்ணியிருக்காரு. மூக்குக்கான அரக்கன் அப்படின்வாங்க. அதனால அந்த மூக்கருணாநிதியை மூக்கான்னு கூப்பிடுறாங்களா என்னன்னு தெரியல. சிவனுக்கான கோயில் அப்படின்றாங்க. துர்க்கைக்கு பக்கத்துல சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சங்கு சக்கரம்னா நிச்சயமா அது விஷ்ணு சம்பந்தப்பட்டது, பெருமாள் சம்பந்தப்பட்டது. விஷ்ணு யாரு? வான ஆராய்ச்சியாளர். அவரு ராக்கெட் அனுப்பிச்சாரு, ஸ்பேஸ் ஸ்டடி பண்ணினாரு. எல்லாமே ஒரு நேர்கோட்டுல வருது. பசில் மாதிரி இருக்கு. இதெல்லாம் சேர்க்கணும். இதை சேர்த்து நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற க்ளூஸ் இது எல்லாத்தையும் வச்சு நிச்சயமா கண்டுபிடிக்கலாம். யூதன்கள் எப்பவுமே சினிமால என்கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. நியூஸ்லயும் இவங்க தான் இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ராவணன் சித்தரோட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. சத்தியயுகம் ஆரம்பிச்சிருச்சு, மீன யுகம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மீன யுகத்துல நம்ம ராவணன் சித்தருக்கு பூசை போடணும், ராவணன் சித்தரை வணங்கணும். அதை நேரடியா வணங்க முடியாது. அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட வணக்கம் வச்சு அவருக்கு ஒரு பூசை போடுறாங்க மறைமுகமா. நேரடியா போட முடியாது இல்லையா? அதனால அந்த மாதிரி போட்டு வெற்றிக்காக இவங்க வர்றாங்க. தமிழ்நாடு ரொம்ப கடன்ல இருக்கு. இந்த கடனுக்கெல்லாம் நம்ம கடன் வேற வாங்கிட்டு இருக்கோம். இந்த கடன் எல்லாம் அடைக்கணும். இந்த மாதிரி சமயத்துல நம்ம தங்க வாழ்லாம் டொனேட் பண்ண முடியாது. அதனால நம்ம வெள்ளி வாழ் கொடுப்போம். அதுவும் கம்மியா தானே, விலை தானே அப்படின்னு டிரைவ் பண்ணிட்டு போறாரு. இந்த வீடியோ மறுபடியும் கண்டினியூ ஆகும். இந்த வீடியோவோட தொடர்ச்சி இன்னும் வரும். நன்றி, வணக்கம்.